திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கஃபின்.com. ஒரு மரியாதைக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன்னா யாருமே ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். இன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டேன் அப்படி. ஏன்னா அவர் கால் பண்ணிட்டு ஒரு ஸ்டார் ஹெல்த்துடைய ப்ரீமியம் ஜாஸ்தி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எல்லா கம்பெனிக்கும் இந்த பிரச்சனை வரும். நான் எந்த கம்பெனி பற்றி நெகட்டிவாக பேசவே மாட்டேன். நான் லாஸ்ட் இயரில் அந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான். ஏன்னா ஏன் அதை பண்ண மாட்டேன்னா, இது வந்து நிறைய பேருக்கு லைவ்லிஹுட். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய பேர் ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு டார்கெட் மீட். எனக்கு ஒன்றும் இல்லைங்க. எனக்கு என்ன டார்கெட்டு? ஐ எம் ஃப்ரீலான்சர். ஏதாவது கன்சல்டிங் ஃபீ பே பண்ணால் பேசுவேன், அப்புறம் விட்டுட்டு போவேன். நீங்கள் வாங்கினாலும் சரி வாங்காட்டும் சரின்ட்டு. ஹெல்த் இன்சூரன்ஸில் கம்பெனியில் தான் நான் ரிசைன் பண்ணிட்டேன், ஏஜென்ட்டாக இருந்தேன். ஏன் ரிசைன் பண்ணிட்டேன்னா, நாளைக்கு இது ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டியதாக தோணுச்சு எனக்கு. அதனால் சும்மா கன்சல்டிங் பண்ணுவேன். கன்சல்டிங்னா புதுசாக வாங்கும் போது கேட்டுக்குவாங்க, இல்லாட்டி போர்ட்டிங் பண்ணும்போது இந்த பிராண்ட் போகலாமான்னு கேட்டுப்பாங்க. அதுக்கு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் ½ அன் ஹவராவது பேசினா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ரேண்டமாக அடிச்சு விட முடியாது. ஸ்டார் ஹெல்த்தில் நீங்கள் இருக்கீங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது பிராண்டில் இருக்கீங்க, போர்ட்டிங் பண்ணணும்னா கன்சல்டிங் ஃபீ எவ்வளோன்னு கேட்டு பண்ணுங்க. ஏன்னா நீ காலையிலேருந்து ஒருத்தர் ஆர்மியில் இருக்கிறேங்கிறாரு, இன்னொருத்தர் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறாரு. எல்லாருமே ஒவ்வொரு பிராண்டுக்கு நான் போர்ட்டிங் பண்ணுறேங்கிறாங்க. இப்படிலாம் பண்ண முடியாதுங்க. போர்ட்டிங் பண்ணும்போது நீங்கள் கன்சல்டிங் பண்ணாட்டி பரவாயில்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய இன்கம் ஸ்டேட்டஸை பார்க்கணும், எதுக்காக போர்ட்டிங் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும், இன்னொரு பிராண்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும், இப்போ ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். இதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணால் அவங்களும் கொடுப்பாங்களாங்கிறது தெரியணும். ஸோ கேஸ் டு கேஸ் நான் எல்லா கம்பெனியும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனி தான். நான் ஒரு கம்பெனியில் வந்துட்டு அவங்கவுங்க ஹெல்த் ஸ்டேட்டஸை இன்கம் ஸ்டேட்டஸ் வச்சு தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். எனக்கு ஒரு ½ அன் ஹவர் ஆகும். அதனால் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் கன்சல்டிங் ஃபீ பே பண்ண பிடிக்கலங்கிறது நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன். அது வந்து நியாயமானது. ஏன்னா என்னுடைய சூழ்நிலைக்காக நான் இப்படி வந்துக்கிட்டேன். ஏஜென்ட்டாக இருந்தால் நானும் ஒரு பிராண்ட் இதுதான் சூப்பர்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்திருப்பேன். அது நல்ல பிஸ்னஸ் தான். ஆனால் நான் இப்போதைக்கு என் சூழ்நிலைக்கு நான் அதோ டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுறேன், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போதைக்கு எனக்கு அந்த தைரியம் வரலன்னு சொல்லணும். என்னுடைய சூழ்நிலையை தமிழ் மக்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி இப்படி இருக்கியா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டிங் ஃபீ கொடுத்துட்டு எந்த பிராண்ட் போகலான்னு கேட்பாங்க, போட்டிங்க அப்போ கன்சல்டிங் பண்ணுவாங்க. பட் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, சும்மா ரேண்டமாக கால் பண்ணும் போது நான் கன்சல்டிங் ஃபீ சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து அது ஒரு அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறோமோ, அதாவது அவங்கள வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து நமக்கு எடுக்கிறோமோன்னு தோணுது. பட் எனக்கு என்னுடைய லைவ்லிஹுட் அப்படி தான். அதனால் மன்னிச்சிக்கங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்டார் ஹெல்த்தில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு பிராண்டில் எல்லா கம்பெனியும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ண தான் செய்வாங்க. இன்றைக்கி ஒரு பிராண்டில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிறதுக்காக இன்னொரு பிராண்ட் போனீங்கன்னா அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபியூச்சரில், அவங்களுக்கு ப்ரெஷர் வரும்போது. வி நெவர் நோ. ஏன்னா என்னுடைய பாலிசி அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். மக்கள் வந்தால் முடிவு இது பண்ணணும், எந்த கம்பெனியும் நெகட்டிவாக பேசக்கூடாதுன்ட்டு. ஐ எம் வெரி வெரி கிளியர் அபவுட் இட். அதனால் நீங்கள் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா மன்னிச்சிக்குங்க. யூ கேன் சி ஐம் அ பேட் பாய் இந்த இண்டஸ்ட்ரி who's charging a consulting fee. அதனால் என்னோட கன்சல்ட்டிங்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் ரேண்டமாக மாத்திரம் கால் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுடைய டிசிஷன் என்னோட வீடியோவை பார்த்துட்டு மாத்திரம் எடுக்காதீங்க. நான் ஏன்னா எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபீச்சர்ஸும் போட்டிருப்பேன். அதெல்லாம் வெறும் ஃப்ளேவர் தாங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இது. சரிங்களா? சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு அந்த சர்வீஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. மறுபடியும் ஒரு 2-3 பேர்கிட்ட ஒருத்தர் கால் பண்ணுறாரு, சார் நான் அதை போட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் கன்சல்டிங் பண்ணுவேன், அப்புறம் இருந்தாலும் எனக்கு வந்து உங்கள் ஹெல்த் ஸ்டேட்டஸு இன்கம் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்தா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுலேயே ஒரு 5 நிமிஷம் போயிடுது. சார் இதுக்கு கன்சல்டிங் ஃபீயா அப்படின்னு கேட்கும்போது எனக்குமே ஹர்ட்டிங்காக இருக்குது, அவங்களுக்கும் ஓசியாக சொல்லலாங்க. நம்ம யாருக்கு சொல்லலாம்னா, ஆல்ரெடி நம்மளுடைய கிளைண்ட்டாக இருக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் கொடுத்துப்பாரு, அவங்களுக்கு நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது ஒரு சில நேரம். இல்லாட்டி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும். இப்போ நான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு டே அதை வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு கிளைம் கலைக்கிறடா, நீ உன்னை நம்பி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சரி பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுரு அப்படின்றவேன் நான். உங்கள்கிட்ட இப்படி சொல்ல முடியுமா? அதனால ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் டிஸ்கஷனில் தான் நம்ம எத்திக்கலாக ஒரு உங்களை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன், என்னை பற்றி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த பிராண்ட் பற்றி நம்ம பேசலாம். இல்லைன்னா நம்ம எப்படி பேச முடியும்? ஒரு 5 நிமிஷம் அடிச்சு விட முடியாது. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப பயந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு போர்ட்டிங் பண்ணணும்னா பண்ணுங்க, இல்லை அதே பிராண்டில் இருங்க, இதெல்லாம் நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. இதுக்கும் மேலே ஒரு 1% தான் 1000 பேர் வீடியோ பார்த்தாங்கன்னா ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணுறாங்க எனக்கு, அது போதும்னு விட்டுட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.